மீஷோவில் நீங்களும் தினம் தினம் சம்பளம் வாங்கலாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து மீஷோவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நானும் உங்கள் வீடியோ பார்த்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மீஷோ செல்லர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. கட்டாயம் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மீஷோவில் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ போட்ட வீடியோவில் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் மீஷோவில் நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு கை குழந்தைருக்கு, நானும் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி மீஷோவில் இருக்க நிறை குறைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் உங்களை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைகள் குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, நமக்கு ஓகேனா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வரலாங்க. எங்க இப்ப வீடியோ பார்த்து நீங்க எல்லாருமே செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க. எனக்கு ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வந்து எனக்கு சூஸ் பண்றதுன்னு தெரியல, எந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணா நிறைய ஆர்டர்ஸ் வரும், எனக்கு ஒரு ஐடியா இல்ல சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்து நான் சொல்லக்கூடாதுங்க, உங்களுக்கா ஒரு ஐடியா இருக்கணுங்க. நீங்களா என்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், நம்மளால ஸ்டாக் வாங்கி போட முடியுமா முடியாதா அப்படிங்கறத நீங்க தாங்க சூஸ் பண்ணணும். மீஷோல நீங்க தொடர்ந்து ஆர்டர்ஸ் எடுக்கணும், எனக்கு ஆர்டர் அதிகமா வரணும் அப்படின்னா மினிமம் 5 கேட்டலாக் மேல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து என்னால 5 ப்ராடக்ட்டுக்கு மேல என்னால அப்லோட் பண்ண முடியும், நான் வந்து 5க்கு மேல 10க்கு மேல நான் 100 200 நிறைய போடுவேன் அப்படின்னு சொல்றவங்க அவங்க தினமும் ஆர்டர்ஸ் அதிகமா எடுக்கலாங்க. மினிமம் 5 கேட்டலாக்குள்ள நான் 2 3 அப்படின்னு தான் அப்லோட் பண்ணிருக்கேன், எனக்கு ஆர்டர் வரல அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தாங்க. நீங்க வந்து கேட்டலாக் எத்தனை கேட்டலாக் நீங்க அப்லோட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு மீஷோக்காரங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க அதிகமா லிஸ்டிங் பண்றது ரொம்பவே மிக மிக அவசியமா இருக்குதுங்க. உங்க பட்ஜெட்டுக்கு எது கரெக்டா இருக்கும் அதை வந்து நீங்க பண்ணுங்க. மத்தவங்க வந்து சொல்லுவாங்க, மத்தவங்க அது சொன்னா பரவாயில்லையே அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. ஒரு பிசினஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு உங்க மனசு என்ன தோணுதோ அதை மட்டும் தாங்க நீங்க செய்யணும். மத்தவங்க சொல்றதை நீங்க கேட்கவே கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளஸ் மைனஸும் இருக்குங்க. ஸோ அது மாதிரி தாங்க மீஷோல பிளஸ் இருக்குங்க மைனஸும் இருக்குங்க. அதாவது நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறது நமக்கு அமௌண்ட் வரதுங்கிறது பிளஸ்ங்க. இதே மைனஸ் அப்படின்னா ரிட்டர்ன்ஸுங்க. ரிட்டர்ன்ஸ் வராம நீங்க பாதுகாத்தீங்க, உங்களோட பொருள் வந்து சேஃபா உங்களுக்கு வந்துருச்சு, ரிட்டர்ன் வருது அப்படின்னா அது வந்து மைனஸுங்க. வந்து நீங்க ஒரு ப்ராடக்டா நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லாபமோ நஷ்டமோ ஒரு இதுல நம்ம இறங்கி பார்த்தா மட்டும்தாங்க தெரியும். ஸோ நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து மீஷோல சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும், உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டு சம்மதத்தோட நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகலாங்க. ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் வராம நீங்க தவிர்த்தீங்க, நீங்க ஆர்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாங்க. இதுவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகுங்க. அது முன்னாடியே நான் சொல்லிக்கிறேங்க. மீஷோல செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராடக்ட் அப்லோட் பண்றதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. ப்ராடக்ட்டோட போட்டோ வந்து நல்லா தெளிவா கிளியரா இல்ல அப்படின்னா நீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எரர் தாங்க வரும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட்டோட QC எரர் வராம பாத்துக்கோங்க. மீஷோல சக்சஸ்ஃபுல்லா ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஆர்டர் வரப்ப அந்த ஆர்டரை எடுத்துட்டு போறதுக்கு நம்மளோட டெலிவரி பார்ட்னர் வந்து நமக்கு கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதாவது நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இஷ்யூ சொல்றீங்க. உங்களுக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எந்த கொரியர் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த கொரியர் வேர் ஹவுஸ்ல போயிட்டு நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. சோ வந்து உங்களுக்கு ஆர்டர் வரப்ப கரெக்டா அவங்க வந்து டெய்லியுமே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. சோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீஷோல நமக்கு வந்து ஆர்டர்ஸை எப்படி பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு கொரியர் கவர், பபுள் ராப்பிங் கவர் இதெல்லாம் போட்டு நீங்க சேஃப்டியா பேக்கிங் பண்ணலாம். நிறைய பேர் நம்ம கிட்ட கொரியர் கவர் எங்க வாங்குறதுனே தெரியல அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டீங்க. கீழே லிங்க் கொடுத்திருக்கேன், அதை டச் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. வீடியோவுக்கு கீழே டச் பண்ணீங்க அப்படின்னா அதை டச் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான கொரியர் கவர், பபிள் ராப்பிங் கவர் எல்லாமே கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மீஷோல இந்த ப்ராடக்ட் தான் லிஸ்டிங் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. அதாவது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே கம்மியா கிடைக்குது, குவாலிட்டியா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை நீங்க மீஷோல சேல் பண்ணலாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சாரி, சுடி, ஜுவல்ஸ், கிச்சன் ஐட்டம், மேக்கப் ஐட்டம் அப்படின்னு நிறைய இப்ப மீஷோல சேல் ஆகுதுங்க. சோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வந்து சேல் பண்றப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க.
வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்களும் வர்றாங்க. மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் உடனே வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு 1 வீக் அப்புறமா தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஒரு சில பேர் ப்ராடக்ட்டை 5 கேட்லாக்குள்ள தான் நான் அப்லோட் பண்ணிருக்கேன், இன்னும் எனக்கு ஆர்டர் வரல அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தாங்க. மினிமம் 5 கேட்லாக்கு மேல 10, 20 அப்படி நீங்க அப்லோட் பண்றப்ப தாராளமா நீங்க ஆர்டர்ஸ் வந்து அதிகமா எடுக்கலாங்க. மீஷோல வித்தவுட் ஜிஎஸ்டி இருந்தாலும் நீங்க சேல் பண்ணலாங்க. இப்பெல்லாம் வித்தவுட் ஜிஎஸ்டி இருக்கிறனால நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் ஜிஎஸ்டில நிறைய பேர் மீஷோல பிசினஸ் பண்றீங்க. ஒரு பிசினஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு தாங்க வரணும். லாபமா இருந்தாலும் சரி நட்டமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். நம்ம கரெக்டா நம்ம கொண்டு போக முடியும், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.